ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ அவர் சேனல். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரிஸ் தான் மக்களே. நம்ம சேனல்ல கன்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரிஸ்ல இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் பாறை, காந்தி மெமோரியல், காமராஜர் மெமோரியல், அப்புறம் வந்து பெஸ்ட் சிவியோட கூடிய வந்து ஒரு ஹோட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் அக்வாரியம், கன்னியாகுமரியில் இருக்கிற லைட் ஹவுஸ், அப்புறம் விவேகானந்தா கேந்திரா, அப்புறம் கவர்மெண்ட் மியூசியம். ஸோ இது எல்லாமே வந்து கவர் பண்ணி வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சன்செட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சன்செட், அப்புறம் வந்து ஈவினிங் ஷாப்பிங், அப்புறம் மார்னிங் வந்து சன்ரைஸ். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் மியூசியம் விசிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருப்போம். இது ஆக்சுவலாக வந்து 2 டே ட்ரிப்பு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேயோட ஈவினிங்கில் வந்து இருக்கிறோம். ஈவினிங் வந்து அரௌண்ட் 5 o'clock இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் சுற்றி பார்த்தோமோ அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களே. எங்களோட அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறது தான். பிகாஸ் ஈவினிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் சன்செட் பார்த்துலாம் அப்படிங்கிறத தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். சன்செட் பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறத மறந்து சன்ரைஸ் பாயிண்ட் பக்கத்தில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே சன்செட்டும் பார்த்துடலாம் அப்படிங்கிறத நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், ஆஹா நம்ம வந்து சன்ரைஸ் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கோம். ஏன்னா பகவதி அம்மன் கோயில் பக்கத்தில் நாங்கள் இருந்தோம். அது பக்கத்தில் உள்ள ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே போகலாங்கிறது தான் பிளானு. ஆஹா, சன்செட் பாயிண்ட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மேற்கு பக்கமாக போகணும். நம்ம இருந்தது வந்து கிழக்கு பக்கம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணோம், சன்செட் பாயிண்ட்டுக்கு போகணும்னா இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமே. அது ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்ப சன்செட் பாயிண்ட்டுக்கு போகணும் மக்களே. இப்போ நாங்கள் நின்று ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்க இடம் வந்தோன்னா பகவதி அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே உள்ள ஒரு கடை. ரொம்ப அழகாக இருந்துச்சு பொருட்கள் எல்லாமே. ஸோ நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக கிளம்பி நம்ம வந்து சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்தோம் மக்களே. பட் ஆனால் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தோம். ஒரு ஆட்டோக்காரர் தான் கூப்பிட்டாங்க. அந்தமாரி வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குது, நீங்கள் போகிறதுக்கு வந்து அதுக்குள்ளே சன்செட்டே முடிஞ்சிடும், வாங்க நான் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து எங்களை ட்ராப் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க மக்களே. அதனால தான் வந்து ஆன் டைமுக்கு வர முடிஞ்சிச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து சன்செட் ஆகலை, நல்ல வியூவும் கிடச்சிட்டு இருந்துச்சு. டே டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட்டம் இல்லை. ஏன்னா வந்து இது நாங்கள் போனது வந்து வீக்கெண்ட் கிடையாது, ஒரு வீக் டேயில். அதனால் பெரிய அளவு கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு மக்களே டே டைமில். பட் ஈவினிங் எப்படின்னு தெரியல, இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூரிஸ்ட் பிளேஸில் அதிகமாக கூட்டம் இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வெறிச்சோடி இருந்தால் யாருக்குமே பிடிக்காது இல்லையா. அதே போல் நாங்கள் போன அந்த ஈவினிங் டைமும் செம்ம கூட்டம் மக்களே, வேறு லெவல் கூட்டம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது. எங்களுக்குனா பார்த்தீங்கன்னா சன்செட்டை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் திரும்ப கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். அதுவும் இந்த இடம் வந்த பர்பஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனால ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் நடந்த பீச்சில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ பாருங்கள், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா மக்களே, ஸோ அன்றைக்கி டேயில் வந்து சன்செட்டை வந்து கிளியராக பார்க்க முடியல. பிகாஸ் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. அது சைக்ளோன் வேறு சொல்லியிருந்தாங்க இல்லையா, காலையில் ஃபுல்லாக சரியான மழை. அதனால் வந்து சன்செட்டை வந்து கிளியராக பார்க்க முடியல. கரெக்டாக வந்து மேகத்துக்கு பின்னாடி வந்து சன் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியராக வந்து சன்னை பார்க்க முடியல. திஸ் இஸ் த பெஸ்ட் வியூ அன்றைக்கி டேயில் வந்து நாங்கள் பார்த்தாலே. இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே இறங்கி சுத்தமாக மறைஞ்சிருச்சு. சுத்தமாக சன்செட் வந்து கிளியராக பார்க்க முடியல. அடே சன் எங்கடா அப்படின்ட்டு தான் அன்றைக்கி ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ கிளியராகவே பார்க்க முடியாது, கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து ஷாப்பிங் போகலாம், ஈவினிங் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புன மக்களே. நேராக சன்செட் பாயிண்ட்லேருந்து அடுத்து வந்து பொடி நடையாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குதிரைகள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ குதிரை சவாரியும் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி அந்த குதிரையில் ஏறுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா கடல் ஓரத்துலேயே வந்து ஒட்டியே அந்த ரோடு இருக்கிறதுனால அப்படியே அந்த சைட் வாக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதே வழியில் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மக்களே, இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோட் பண்ணோம். ஷீஷோர் ஃபுட் கோர்ட்னு ஒன்று வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா விதவிதமான நிறைய ஃபுட் கோர்ட்ஸு, ஸ்டால்ஸு அதுமாரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓப்பன் ஆகிடுச்சான்னு தெரில. நாங்கள் போகும்போது ஆப்ரேஷனலாக இல்லை, க்ளோஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் வந்து இது வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கன்னியாகுமரி விசிட் பண்ணும்போது ஈவினிங் வந்து செம்ம களைக்கட்ட போகுது இந்த இடத்துல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய கடைகள் இருக்கும்போது நிறைய வந்து விதவிதமான ஃபுட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வரும்போது குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காந்தி மெமோரியல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டேட்டூ ஷாப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு டேட்டூ லவர்னால் இந்த இடத்த கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் காலையிலே ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டோம் எந்தெந்த கடைகள்லாம் ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு சில கடைகளை பார்த்து வச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த கடைகள் தான் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சதுனால ஒரு சில கடைகளில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அந்த கடைகளில் மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
கன்னியாகுமரியில் வந்து ஷாப்பிங்கில் வந்து ஸ்பெஷலான விஷயமே வந்து இங்கே கிடைக்கக்கூடிய கடல் சார்ந்த பொருட்களை வச்சு இவங்க பண்ணுற இந்த கைவினை பொருட்கள் தான் மக்களே. இதுதான் ஆக்சுவலாக இங்கே ஸ்பெஷல். பிகாஸ் ஏன்னா மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அதாவது கடல் சங்கு சிப்பிகளை வச்சு பண்ணுற இந்த பொருட்கள் எல்லாமே இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் விசிட் பண்ண இந்த பர்டிகுலர் கடையில் வந்து விதவிதமான பொருட்கள் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறத தோணுச்சு எங்களுக்கும். ஸோ நீங்களும் கன்னியாகுமரி போனீங்கன்னா அந்த கடை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு காந்தி மண்டபத்துக்கு பக்கத்திலே இருக்குது. ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நைட்டு வந்து எப்படி இருக்குது, அந்த சி வியூ எப்படி இருக்குது, விவேகானந்தர் பாறை அப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்குங்கிறத வந்து ஹோட்டல் ரூம்லேருந்து எடுத்தோம். நைட்டு 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி லைட்ஸ் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே கரெக்டாக ஆஃப் பண்ணிடுறாங்க. பட் வியூ வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கும் நைட்டுமே வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு மக்களே. ஓகே, அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டல்லே தங்கிட்டு காலையில் ஒரு 5:30 வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிளம்பிட்டோம் மக்களே. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஆர்வமாக போயிட்டுருக்கு. அங்கே அதாவது பகவதி அம்மன் கோயில் பக்கத்துலேயே வந்து சன்ரைஸ் பாயிண்ட் வந்து பெஸ்ட்டு வியூன்னு சொல்கிறாங்க. அங்கே போனாலுமே வேறு லெவல் கூட்டம். அது இல்லாமல் அதிகாலையிலே வந்து நிறைய சேல்ஸ்மேன்ஸும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே அதிசயமாக இருந்துச்சு, இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணது. மெயினாக அவங்க என்ன சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் கிளாஸஸ்ஸு, அப்புறம் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு, கலடைஸ்கோப்பு, அப்புறம் வந்து நிறைய பாசி மாலைகள் அது வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு வந்து இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணிடுறாங்க. திரும்பவும் நைட் 8 மணிக்கு ஆஃப் பண்ணுறது, காலையில் ஒரு 5:05 ஆன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்க வர்ற மக்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட்டாக இருக்கும். சன்ரைஸை பார்க்குறதுக்கு எல்லாருமேரையும் நானும் வந்து ஆர்வமாக அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சன்னை வந்து கிளியராக பார்க்க முடியல. பட் ஆனால் அந்த மார்னிங் டைமில் அந்த வானத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெட் கலரில் சூப்பர் வியூ மக்களே. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்த மக்களே, சன்னை காணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டையுமே வந்து சேல்ஸ்மேன்ஸ்ட்டை கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த இடம் வந்து பெஸ்ட்டு வியூ வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒருத்தரும் ஒரு இடம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி மக்கள் எங்கே அதிகமாக கூட்டம் நிற்கிறோம் அங்கேருந்து எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போராடி பார்த்தாச்சு. எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டேன். சன் வந்து அந்த சன்ரைஸோட கிளியர் வியூ வந்து கிடைக்கல. பிகாஸ் ஏன்னா வந்து கம்ப்ளீட்லி க்ளவுடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு 2-3 இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து அங்கே வந்து சைக்ளோன் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வந்து ஃபுல் க்ளவுடியாக இருந்துச்சு. சன் வந்து கிளியராக பார்க்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் மக்களே. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க பாயிண்ட்டு தான் மக்களே 3 கடலும் வந்து சங்கமிக்கிற இடம்.
ஸோ நல்லா கூர்ந்து கவனிச்சாலே தெரியும் 3 ஆங்கிள்லேருந்தும் வந்து அலைகள் வந்து இந்த பாறையில் மோதுறது வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வங்காள விரிகுடா, அரபிக்கடல் அண்ட் இந்தியன் ஓஷன், ஸோ 3மே வந்து இங்கே மிக்ஸ் ஆகி இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து வந்து வேவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது மக்களே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா மக்களே, சன்ரைஸ் பாயிண்ட்லேயே நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பெஸ்ட் வியூ கிடைக்காம திரும்ப ஹோட்டலுக்கே வந்துட்டேன். பட் இது வந்து இயற்கை, நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து திரும்ப மார்னிங் வியூ திரும்ப எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக திரும்ப எடுத்தேன். சூப்பராக தான் இருந்துச்சு. அகெயின் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் அட்ராக்ஷனுக்கு திரும்பவும் கிளம்பிட்டோம் உடனே. ஸோ நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சொல்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் எஸ்கே ஃப்ரம் எஸ்கே வேர்ல்டு தமிழ். பாய்.